மிதுனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதி புத்தி காரணமான புதன் பகவான். எதையும் மிக விரைவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த பல பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் விடையானது கிடைத்திருக்காது. அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு பிரச்சனையாகவும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நாம் என்ன தவறு செய்தோம், ஏன் இந்த உறவு நம்மை விட்டு விலகியது என்று புரியாத ஒரு புதிரோடு தான் நீங்கள் பல இரவுகளை கடந்து கொண்டும் இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் இதுவரைக்கும் இருந்து கொண்டே உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நீங்க சாதாரணமாக பேசிய வார்த்தைகள் கூட தப்பான ஒரு அர்த்தம் கொள்ளப்பட்டு உறவுகளுக்குள்ள பெரிய ஒரு விரிசலையும் ஏற்படுத்தியும் இருக்கும். ஆனா நீங்க சாதாரணமாகத்தான் கூறியிருப்பீங்க. உங்களுடைய மனதில் எந்த விதமான வஞ்சகமும் எந்த விதமான எண்ணங்களும் அந்த ஒரு நேரத்துல உங்களுக்குள்ள இருந்திருக்காது. சகஜமாக நீங்கள் கூறிய ஒரு வார்த்தையால் உங்களுடைய உறவுகளுக்குள்ள ஒரு விரிசலானது ஏற்பட்டிருக்கும். விட்டு கொடுத்து போன இடங்களிலெல்லாம் நீங்கள் ஏமாளியாக பார்க்கப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய நியாயங்களை எடுத்து சொல்ல முற்பட்ட போது நீங்கள் சுயநலவாதி என்று முத்திரை குத்தப்பட்டிருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். மிதுனம் ராசியினரை பற்றி வெளியில் இருக்கும் ஒரு பொதுவான தவறான கருத்து என்ன தெரியுமா? அவர்கள் இரட்டைத்தன்மை கொண்டவர்கள், இரண்டு முகம் உடையவர்கள் என்பதுதான் உங்களை பற்றி இருக்கக்கூடிய அனைவரினும் ஒரு குணம். உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் மாறும் புத்திசாலித்தனத்தையும் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய குணத்தையும் உலகம் உங்களுக்கு அப்படி தவறாக புரிந்து கொள்ள வைத்திருக்கு. ஆனா ஒரு சில நேரங்கள்ல நீங்க நன்றாகத்தான் இருப்பீங்க. ஒரு சில நேரங்கள்ல நாம நம்மளைத்தான் முதல்ல காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சுயநலமாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களை இரண்டு முகம் கொண்டவர்கள் என்று ஊருக்குள் பறைசாற்றிய மனிதர்கள் தான் தங்களுடைய சுயநலத்திற்காக பல முகமூடிகளை அணிந்து உங்களை ஏமாற்றி இருப்பாங்க. ஆனால் அந்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். காலம் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் உண்மையான முகத்தை உங்களுடைய வாழ்க்கையில காட்டி கொடுத்திருக்கும். உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி அவனோடு பேசியவர்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தபோது எப்படி தப்பி ஓடினார்கள் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பயன்படுத்தி எப்படி முன்னேறினார்கள் என்பதையும் பிரபஞ்சங்கள் உங்களுக்கு நிச்சயமா தோலுரித்து நிச்சயமாக காட்டி கொடுக்கும். அந்த தருணங்கள் உங்களுக்கு அதிர்ச்சிகரமாக இருந்தாலுமே மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய நாணத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க திறமைக்கு பஞ்சமில்லாத ஒரு மனிதர்கள். ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யக்கூடிய ஆற்றல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இருப்பினும் இருந்தாலுமே கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த பல முயற்சிகள் இலக்கை நோக்கிய இறுதிப்படியில் சரித்து உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கடைசி நிறத்தடைகளாக எது தெரியுமா இருந்தது? அனைத்தும் முடிந்துவிட்டது, இனி வெற்றிதான் என்று நீங்கள் நினைக்கும் போது எதிர்பாராத ஒரு காரணியால் அந்த ஒரு காரியம் ஒட்டுமொத்தமாக தடைப்பட்டு இருந்திருக்கும். அது உங்க கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபரால் கூட கடைசி நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் ஏற்பட்டிருக்கும். திசைகளிலும் சில மாற்றங்களானது உண்டாகியிருக்கும். உங்களுடைய அதிபதியான புதன் பகவான் பலவீனமடைந்த காலங்களில் உங்களால் ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாமல் கவன சிதறல் ஏற்பட்டு முயற்சிகள் பாதியிலேயே உங்களுடைய வாழ்க்கையில நின்றும் போயிருக்கும். நின்றதா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வழியாக கூறியுங்க. மிதுனம் ராசிக்காரங்க உழைக்க அஞ்சுபவர்கள் கிடையாது. உங்களுடைய புத்தி கூர்மையால் பணத்தை உங்களால் சம்பாதிக்க முடிந்தது, ஆனால் அதனை சேமிக்க முடியவில்லை. உங்களுடைய தனஸ்தானத்தில் ஏற்பட்ட அசுப கிரகங்களின் தாக்கங்கள் மற்றும் விரயஸ்தனியின் ஆதிக்கம் காரணமாக வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக துரத்தி கொண்டேதாங்க இருக்கும். உங்களுக்கு அல்லது உங்களுடைய குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட திடீர்னு ஏற்படக்கூடிய உடல்நல குறைவுகள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏற்பட்டு தேவையில்லாத பணத்தையும் இந்த ஒரு நேரத்துல நீங்க செலவழித்து கொண்டும் இருப்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும்? எல்லாருமே நல்லா இருக்கணும் என்று நினைப்பது தான் உங்களுடைய குணங்கள். இருந்தாலுமே உங்களுக்கு தேவையில்லாத கெடுதல்கள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கு. அந்த கெடுதல்களை எப்படி நீக்க வேண்டுமோ அதன்படி நீக்கி விடுமோ. நீங்க மறக்காம உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை அறிந்து கொள்வீங்க. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனியின் தாக்கமும் அர்த்தாஷ்டம சனியின் வீரியமும் இருந்த காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் ஒற்றையாக வரவில்லை, கூட்டமாகவும் வந்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த நாற்புற தாக்குதலால் நீங்கள் நிலை குனிந்து போயிருப்பீங்க. ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்குள் அடுத்த ஒரு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில பூதாகரமாக வெடித்து கொண்டேதாங்க இருக்கும். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு கேள்வியே உங்களுக்குள்ள எழக்கூடிய அளவுக்கு சோதனைகளை உங்களுடைய வாழ்க்கையில உச்சக்கட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில அடைய வைத்திருக்கும். அதுவும் உங்களுடைய மனதிற்குள்ள தேவையில்லாம இன்னமும் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். ஆனா இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்கும்.
துன்பங்களின் காலங்கள் முடிவுக்கு வந்துவிடும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கிரகங்களின் சஞ்சாரத்தில் மாபெரும் ஒரு விடிவெள்ளியானது உங்களுடைய வாழ்க்கையில தேடியும் கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு தேதிக்கு பிறகு ஆசைகளின் நிறைவேற்றமும் பணவழியில ஒரு வருமானமும் உங்களுக்குள்ள கிடைக்கும். சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும், ஒரு வீடு வாங்க வேண்டும், கடன்களை அடைத்துவிட்டு நிம்மதியான தூக்கங்கள் வேண்டும் போன்ற உங்களுடைய நீண்ட நாள் நியாயமான ஆசைகள் இனிமே ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேற ஆரம்பிக்கும். பிரபஞ்சங்கள் அதற்கான பாதையையும் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுக்குள்ள தேடி வரவும் ஆரம்பிக்கும். அதற்கு நீங்க மனதை கொஞ்சம் தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தைரியமாக வைத்து உங்களுடைய செயல்களை மட்டும் நீங்க செய்து கொண்டே இருங்க. போதுமான அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு நேரம் என்பது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய உறவுகள்ல தெளிவு எல்லாமே கிடைத்து வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். சமரசமாக மாறிவிடுவீங்க. குடும்பத்துல கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி பரஸ்பர அன்பு ஆனது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்ற அனைத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உண்மையான நட்பு துரோகிகள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டு உங்களுக்கு உண்மையான இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுடைய சேர்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். அதன் மூலம் உங்களுடைய மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் இன்னும் நிறைய இடங்கள்ல உங்களுக்குள்ள நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இந்த மிதுனம் ராசிக்கு இனி தனலாப யோகங்கள் கூடி வரப்போகிறது. ஒரே ஒரு வருமானத்தை நம்பியிருந்த காலங்கள் மாறி பல வழிகளில் பயணங்கள் உங்களுடைய கைகளில் இருந்து வந்து கொண்டே தாங்க இருக்கும். எதையுமே நிறுத்தலாம் என்று நீங்கள் கூறவே மாட்டீங்க. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தவறான விஷயங்களை கூட நீங்க தவறாக எடுத்துக்கொள்வீங்க. அதனால முடிந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணுவது மூலியமா உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். உபரி வருமானமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய பகுதி நேர உழைப்பு அல்லது சிறு முதலீடுகள் மூலம் நல்ல லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீண்ட நாட்களாக தீராமல் இருந்த சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து அதன் மூலம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தொகையானது உங்களுடைய கைக்கு வரவும் ஆரம்பிக்கும். பழைய நிருபர்கள் வராது என்று கைவிட்ட வாராக்கடன்கள் எதிர்பாராத விதமாக திரும்ப உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதுவே மிகப்பெரிய அளவுக்கு நீங்க சந்தோஷப்படவும் உங்களுக்குள்ள தேடியும் கொடுத்திருக்கும். உங்களுடைய கடுமையான உழைப்பிற்கு இதுவரை அங்கீகாரங்கள் கிடைக்காம மற்றவங்க தட்டி சென்ற நிலைமையானது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். பதவி உயர்வு, கௌரவம், வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்பட்டு தகுந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்குங்க. சமூக அந்தஸ்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களை மதிக்காத சமுதாயங்கள் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை கண்டு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தரும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில உழைப்புக்கான மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும் என்று அனைவருமே கூறுவாங்க. எனவே மிதுனம் ராசி நேயர்களை உங்களுடைய மௌன போராட்டங்களுக்கு பிரபஞ்சங்கள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமா மாறவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். நான் கூறுவது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். தீராமல் இருந்த சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து அதன் மூலம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தொகையானது உங்களுடைய கைக்கு வரவும் ஆரம்பிக்கும். பழைய நிருபர்கள் வராது என்று கைவிட்ட வாராக்கடன்கள் எதிர்பாராத விதமாக திரும்ப உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதுவே மிகப்பெரிய அளவுக்கு நீங்க சந்தோஷப்படவும் உங்களுக்குள்ள தேடியும் கொடுத்திருக்கும். உங்களுடைய கடுமையான உழைப்பிற்கு இதுவரை அங்கீகாரங்கள் கிடைக்காம மற்றவங்க தட்டி சென்ற நிலைமையானது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். பதவி உயர்வு, கௌரவம், வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்பட்டு தகுந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்குங்க. சமூக அந்தஸ்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களை மதிக்காத சமுதாயங்கள் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை கண்டு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தரும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில உழைப்புக்கான மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும் என்று அனைவருமே கூறுவாங்க. எனவே மிதுனம் ராசி நேயர்களை உங்களுடைய மௌன போராட்டங்களுக்கு பிரபஞ்சங்கள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமா மாறவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். நான் கூறுவது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும்